சந்திரனோட கர்மா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி துலா ராசி துலா லக்னம் கன்னியா ராசி கன்னியா லக்னத்தை சேர்ந்த நபர்களை நம்ம சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள்னு சொல்றோம். இவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உணவை தானம் செய்வது. இது ஒரு சிம்பிளான பரிகாரம். உணவை தானம் செய்வது. ஏன்னா சந்திரன்னா உங்களுக்கு உணவை தானம் செய்யறது ஒரு சிம்பிளான பரிகாரம். இன்னொரு சூப்பரான பரிகாரம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி யாராவது இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க அவங்க பிரச்சனையை தீக்கலைன்னா கூட பரவாயில்ல, அவங்க பிரச்சனைக்கு நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு ஆறுதலா நீங்க 4 வார்த்தை பேசினாலே அவங்களுக்குள்ள கஷ்டம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். இந்த சைக்காலஜிஸ்டா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட குடும்பத்திலையும் பரம்பரையிலையும் போய் பாருங்க. சைக்காட்ரிஸ்டா இருக்கிறவங்களையும் பாருங்க, சைக்காலஜிஸ்டா இருக்கிறவங்களையும் பாருங்க. அவங்களோட குடும்பத்துல டெஃபினட்டா பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி துலா ராசி துலா லக்னம் கன்னியா ராசி கன்னியா லக்னம் டெஃபினட்டா இருக்கும். அவங்க வந்து டெக்னிக்கலா ஒரு சொல்யூஷன் கொடுக்கலன்னா கூட, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், சைக்காலஜிஸ்டோ சைக்காட்ரிஸ்டோ டெக்னிக்கலா எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, அது சார்ந்து தான் அவங்க படிச்சிருக்காங்க. பட் கொடுக்கலனாலும் அவங்க கிட்ட பேசினாலே நமக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும், நம்மளோட பாரம் எல்லாம் இறங்குன மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு சந்திரனின் கர்ம பதிவை கொண்ட நபர்களிடம் இந்த டேலண்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து ரொம்ப பெருசா நீங்க எஃபர்ட் போட்டு ஒரு பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணல அப்படின்னாலுமே உங்களை சுத்தி உள்ளவங்க யாராவது கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்னா அந்த சமயம் அவங்களுக்கு நீங்க ஒரு ஆறுதலா இருக்கலாம். ஆனா அதுக்காக அவங்க கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணக்கூடாது.